அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நிறைய கடதாசிகளை சமைத்து வைத்திருப்பீங்க என்று தெரியும். இனி நாங்கள் இன்று ஒரு பூனைக்குட்டியை செய்வோம். ரோஸ் நிறத்திலான கடதாசி என்னிடம் இருக்கிறது. இனி நீங்களும் இப்படியான கடதாசிகளை தெரிவு செய்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். இனி நாங்க பார்க்கலாம். ஒன்று சிறிய கடதாசி, இன்னொன்று பெரிய கடதாசி. இவ்வாறான அளவுகளில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்காக இதை செய்து காட்ட போகிறோம். ஆகவே அழகான கடதாசியை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்போ பார்க்கலாம். அதாவது உடல் பகுதிக்கும் பெரிய கடதாசியையும், தலைப்பகுதிக்கு கொஞ்சம் சிறிய கடதாசியையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இனி எவ்வாறு செய்வதென்று பார்க்கலாம். இதோ ஏற்கனவே நாங்கள் இப்பொழுது வட்டி வைத்திருக்கின்ற இந்த, அதாவது தலைப்பகுதியை செய்யக்கூடிய பற்றி தான் நான் செய்கிறேன். இப்படி முக்கோணம் போல இதை மடித்து மீண்டும் திருப்பி, இது இந்த கீழ்ப்பகுதி இருக்கிறது தானே, இதை நடுக்கோடு படும்படி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். அதுபோல மேலிருந்து கீழ் நோக்கி மடித்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இதை இரண்டையும் நாங்கள் மடிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், இது சரியாக இருக்கிறதா என்று பாருங்க. இனி இந்த பக்கம் திருப்பி, இது கீழே இருந்து, அதாவது டியூலிக் மலரை நாங்கள் எப்படி செய்தோமோ அது போல மேல் நோக்கி இப்படி மேல் நோக்கி வரும்படி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இரண்டு பக்கங்களும் ஒரே போன்று ஒரே மாதிரி அளவுடையதாக சரிக்காமல் இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ இப்பொழுது பூனையினுடைய முகப்பகுதியை நாங்கள் செய்துவிட்டோம். இனி இந்த பூனைக்கு நாங்கள் கண்கள் இரண்டை கீறலாம். இதோ மூக்கு, மீசை, இதோ சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு அமைப்பு. இப்பொழுது முகப்பகுதியை செய்துவிட்டோம். இனி இந்த பூனையினுடைய உடற்பகுதியை நாங்கள் செய்யலாம். அது மிக இலகுவானது செய்வதற்கு. இதோ இப்படி மடித்து இப்படித்தான் என் பூனையினுடைய உடம்பு வர வேண்டும். இனி இந்த பக்கம் இப்படி, அதாவது நீளமான ஒரு வால் போன்று இருக்கக்கூடிய ஒரு பூனையினுடைய உடம்பு இது. இனி இப்போ பார்த்தீர்களா, இப்போ நாங்கள் செய்து முடித்து விட்டோம். இனி இதை நாங்கள் கம் போட்டு நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒட்டினால் சரி. இதோ எங்களுக்கு முடியும். இதோ இப்படி கிளிட்டர் பேப்பர் எடுத்து அழகான ஒரு பூ ஒன்றை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதற்காக இப்படி வெட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பூனையினுடைய கழுத்து பகுதிக்கு இப்படி ஒரு அழகான பூவை நாங்கள் ஒட்டிவிட முடியும். இப்ப பார்த்தீர்களா எங்களுடைய பூனைக்குட்டி எவ்வளவு அழகானது என்று? கஷ்டம் இல்லை தானே? செய்து பாருங்கள், அடிக்கடி செய்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு கைக்கு பழக்கம் வரும். பல முறை செய்தாதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இனி அழகான கடதாசிகளை எடுத்து ஆசை ஆசையாக நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து படித்துக் கொள்ளலாம். டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.